வெண்பாவ எப்படியாச்சும் காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரணும் அப்படிங்கிற மாரி சொல்லி, எவ்வளவோ நம்ம மல்லி போராடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மல்லி அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. வெண்பாவ எப்படியாச்சும் சீக்கிரமா காப்பாத்திறணும், காப்பாத்தி கூட்டிட்டு வந்துரணும் அப்படிங்கிற மாரி சொல்லி, அந்த ஒரு விஷயத்துல உண்மையிலேயே இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு, வெண்பாவ கடைசியில காப்பாத்தி இவ்ளோ மாசா கூட்டிட்டு வருவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அடுத்தடுத்து எல்லாமே சூப்பராவே நடக்குது. அதுவும் இல்லாம இங்க நம்ம மல்லிய இந்த ராஜசூயெல்லாம் எப்படிதான் விரட்டலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ அது எல்லாத்துக்குமா சேர்த்து இப்போ பதிலடி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி இனிமேல் ராஜசூரி என்ன நினைச்சாலுமே கூட நம்ம மல்லி, விஜய், வெண்பா 3 பேரையுமே பிரிக்க போறதே கிடையாது, பிரிக்கவும் முடியாது. அதே மாதிரி இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம மல்லி மேல ஏன் கோவப்பட்டோம், அதுவும் இல்லாம வெண்பா இப்போ நமக்கு நிரந்தரமா இருக்கா அப்படின்னா, இப்பவா இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடியா இருந்தாலும் சரி, எதனா ஒரு பிரச்சனை வருது, வெண்பா தன்னை விட்டு போற பிரச்சனை வருது அப்படின்னா அந்த ஒரு டைம்ல நம்ம மல்லி தான் காப்பாத்தி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது மல்லி மேல எதுக்காக நம்ம கோவப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ பயங்கரமா ஃபீல் பண்ணக்கூடிய நிலைமை ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ராஜேஸ்வரிக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சி. அடுத்தடுத்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம திரு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா எல்லாமே முடிஞ்சது. அதுவும் இல்லாம இந்த சொத்து எல்லாமே நம்ம கைக்கு வரப்போகுது. இனிமே யார் என்ன நினைச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அது மாற போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம மல்லிக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு. இந்த மாதிரி எஸ்ஜி ஹாஸ்பிட்டல்ல வெண்பா இருக்காங்க, வெண்பாவை இங்கதான் அட்மிட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஆனா நம்ம மல்லி அங்க போறதுக்கு முன்னாடியே அங்க ரவுடிங்களுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கிடைச்சு அங்கிருந்து வெண்பாவை வேற இடத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. நம்ம மல்லிக்கு அந்த இடத்துலயும் ஏமாற்றம் தான் கிடைச்சது. அதே மாதிரி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் மல்லி இருக்காங்க இல்லையா, அவங்க இருந்துட்டு அடுத்தடுத்து இந்த அதாவது அந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் சர்ச் பண்றாங்க. ஆனா எங்கேயுமே கிடைக்கிறது இல்ல. அங்க இருக்கக்கூடிய பவுன்சர்ஸும் இந்த மாதிரி எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதாவது கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ், இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்நேரத்துக்கு நம்ம மல்லி வெண்பாவை காப்பாத்திருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஆனா அந்த ஒரு விஷயம் நடக்காததுனால அடுத்தடுத்து என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம திரு திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. ஆனாலும் அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தான், கண்டிப்பா வெண்பாவை இவங்க இங்கதான் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க இப்போ அந்த நோட்ல எல்லாம் கூட செக் பண்றாங்க. ஆனா எங்கேயுமே நம்ம வெண்பா இருக்கிற மாதிரி தெரியல. அதுவும் இல்லாம அதோட என்ட்ரியும் பண்ணல வெண்பாவோட நேம். ஏன்னா இந்த மாதிரி பேஷண்ட் கூட்டிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு இதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்கல்ல. ஆனா அப்படி கூட பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா அடுத்ததா இப்போ நம்ம மல்லிகை சொல்றாங்க, கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பொய்யா இருக்காது, உண்மை பேசுறீங்க, உண்மையிலேயே வெண்பாவை இங்கதான் வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலுமே நம்ம மல்லிக்கு சரியான ஒரு இது கிடைக்கல. ஆனா அதுக்கப்புறம் தான் மல்லி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல உட்கார்ந்துட்டு இருந்த அந்த ஒரு சமயத்துல அந்த நர்ஸ் இருந்துகிட்டு நான் தான் அந்த மெசேஜ் பண்ணது. அதாவது வெண்பாவை இங்கதான் இவ்வளவு நேரம் வச்சிருந்தாங்க, நீங்க வரீங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு நீங்க வர்றது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வெண்பாவை இங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ நம்ம மல்லி இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, வெண்பா இங்கதான் இங்க எங்கேயோ இருக்கா, அதுவும் இல்லாம இங்க இருந்து கிளம்பி போய் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்ததா நம்ம மல்லி நம்ம தீபிகா மேடத்துக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து நேரா கிளம்பி போய் எல்லா இடத்துலயும் சர்ச் பண்றாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம நர்ஸ் ஒரு ரவுடியோட நம்பரை வாங்கி வச்சிருந்திருக்காங்க. அந்த நம்பரை நம்ம தீபிகா மேடத்துக்கிட்டையும் கொடுத்துறாங்க. அவங்க செக் பண்ணி கடைசியில அவங்க இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சாங்க. வெண்பாவை கடத்திட்டு போனாங்க இல்லையா அந்த இடத்த, அங்க போய் என்ட்ரி கொடுத்து இந்த கலாவதி எல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணி கலாவதி எல்லாம் அடிச்சு வெளுத்து கட்டி கடைசியில நம்ம வெண்பாவையும் காப்பாத்துறாங்க. நம்ம விஜய் எல்லாம் என்ன நினைச்சாரு, மல்லியாலதான் வெண்பா இப்ப காணாம போனது, இனிமே மல்லி கூட பேசவே கூடாது, மல்லியை டோட்டலா வெறுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு ராஜேஸ்வரியும் காரணம். ஏன்னா விஜய் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வந்தாலுமே கூட மாற விடாம தடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ கடைசியில நம்ம மல்லி அவ்வளவு எஃபர்ட் போட்டு, அதுவும் இல்லாம அந்த ரவுடிங்க கிட்ட சண்டை போட்டு அதுக்கப்புறம் தான் வெண்பாவை காப்பாத்தினாங்க. இப்போ நம்ம மல்லி அடுத்ததா தீபிகா மேடம், போலீஸ், இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு வெண்பாவை இங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அதாவது வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. விஜய்க்கு அதை பார்த்த உடனே பயங்கரமான சந்தோஷம். ஏன்னா இனிமே வெண்பாவை பார்ப்போமா பார்க்க மாட்டோமா ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ நம்ம வெண்பாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே விஜய்க்கு உயிரே வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா என்ன பண்றதுன்னு சொல்றது தெரியாம அப்படியே திரு திருது. அதாவது என்ன ஆச்சு அப்படின்னா,
நம்ம விஜய் இருந்துட்டு வெண்பாவை பார்த்த உடனே வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு கட்டி பிடிச்சி கதறி எழுறாங்க. ஒரு பக்கம் தீபிகா மேடமும் எல்லா உண்மையுமே சொல்றாங்க. இந்த மாதிரி மல்லி மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது, நீங்க வந்து மல்லியை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது நான் தான் வந்து இதுக்கு முன்னாடி என் தம்பி விஷயத்துல இருந்து மல்லிய தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்களும் அந்த மாதிரி தப்பா நினைக்கலாமா, மல்லி வந்து ரொம்ப ரொம்ப நல்லவ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க. ஆனா அதையும் தாண்டி இப்போ நம்ம விஜய் எதுக்காக வந்து இதுக்கு முன்னாடி மல்லியை கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து தீபிகாவால வெண்பாவுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிதானே அந்த ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. நீங்க சந்தேகப்பட்டது எல்லாமே உண்மைதான் விஜய், முதல்ல வெண்பாவை கடத்தினதே நான் தான் முட்டாள்தனமான காரியத்தை பண்ணேன், முட்டாள்தனமான காரியத்தை பண்ணி வெண்பாவை வந்து கடத்தினேன். நான் வெண்பாவை கடத்தாம இருந்திருந்தேன் அப்படின்னா இந்நேரத்துக்கு வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து வெண்பா வந்து இப்போ இவ்வளவு நாள் காணாம போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா நான் பண்ண தப்புனாலதான் வந்து இப்போ வெண்பா வந்து இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருந்தான். அது எல்லாத்தையுமே நான் ஒத்துக்கிறேன். மல்லி மேல இருக்க கோவத்தை மட்டும் விட்டுருங்க, மல்லிக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, மல்லி நல்லதுக்காக தான் பாடுபட்டா. ஆனா இங்க நடந்தது எல்லாமே கெட்டது, எல்லாமே வந்து தப்பு தப்பா போய் முடிஞ்சு எல்லாமே தப்பா போனதுக்கு காரணமே நான் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, நீங்க கோவப்படுறதுன்னா என் மேல கோவப்படுங்க, ஆனா மல்லியை வந்து ஏத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. மல்லி வந்து ஏற்கனவே செம்ம கோவத்துல இருக்காங்க. வெண்பாவை காப்பாத்தி கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பி போயிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சாங்க. ஆனா கடைசியில நம்ம விஜய் இருந்துட்டு இப்போ நம்ம மல்லி கிட்ட மன்னிப்பு கேட்க போறாங்க. அடுத்தடுத்து எல்லாமே நல்ல விஷயமா தான் நடக்க போகுது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.